சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்பதான் மலையில பால் போயிட்டு வேணுமா அது வாங்கிடுவான்னு சொல்றது. மச்சான் டேய் மாமா டேய் நீ என்னடா இங்க? உங்களையும் அக்காவையும் பார்த்துட்டு போலாம் தான் மாமா வந்தேன். ஏன்டா சொல்லிட்டு வர மாட்டியா? திடீர்னு சொல்லாம கொள்ளாம இப்படிதான் வந்து நிப்பியா? சரி ட்வீட் பலகாரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா? இல்ல மாமா. அட என்னடா நீ. சரி அந்த பேக் ஒரு நிமிஷம் கூட குர்ரா. இந்தாங்க மாமா. சரி ஒரு நிமிஷம் இங்கேயே ஓரமா நில்லு, வந்துடுறேன். டேய் இதுல ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் இருக்கு, வச்சுக்கோ மாமா. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே உங்க அக்கா கிட்ட இதை செலவுக்கு வச்சுக்க சொல்லலாம். மாமா என்கிட்ட இருக்குது மாமா. அட வச்சுக்க சொல்றா. சரியா பார்த்து போ, பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். மழை வேற நிக்கிற மாதிரியே தெரியல. நாளைக்கு போ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி ஒரு நிமிஷம் இங்கே ஏறி நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள இத செலவுக்கு வச்சுக்கோ. ஐயோ இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. மாமா முறைப்படி பார்த்தா நீங்க எங்க வீட்டுல வந்து தான் தலை தீபாவளி கொண்டாடணும். ஆனா அங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல. நீங்க அங்க வந்து அவங்களால தலை தீபாவளி கொண்டாட முடியாதுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். முறைப்படி பார்த்தா நாங்கள் மாப்பிள்ளைங்க தலை தீபாவளி மோந்திரம் போடணும். அதை கூட எங்களால் பண்ண முடியலையே மாமா. அப்படி இருந்தும் நீங்க ஏன் மாமா எங்களுக்கு இவ்வளோ பண்றீங்க? டேய் உன் அக்காவுக்கு நீ உரிமையா செய்யும் போது என் மச்சானுக்கு நான் உரிமையா செய்யக்கூடாதா? போடா இங்கே ஏறி நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன்.